இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் மே 2ஆம் தேதி 2026 சனிக்கிழமை. பராபவ வருடம் சித்திரை மாதம் 19ஆம் திருநாள். அதுலேயும் விசாக நட்சத்திரம், துலாம் ராசி. மெயினான திதிகளில் பார்த்திங்கன்னா இன்றைய நாள் பிரதமை திதி. சூரியன் புதன் ரெண்டுமே சேர்ந்து நேராக சந்திரனை பார்க்கக்கூடிய ஒரு சுபத்துவமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம். இந்த மாதிரி நாட்களில் கொஞ்சம் யாரெல்லாம் கவனமாக இருக்கணும், ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஆனால் ஹெல்த்து மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். தெய்வ அனுகிரகம் ரொம்ப நல்லா இருக்குது. மகேஸ்வரனுடைய அனுகிரகம் நல்லா இருக்குது. வியாபாரம் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருடைய துணை இருக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் நீங்கள் நின்று ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணத்துக்கு பஞ்சமே கிடையாது. பணத்துக்கு தட்டுப்பாடு கிடையாது. கேட்ட இடத்துல பணம் இருக்கும். கடுமையான உழைப்பாளிகள் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். பெண்களுக்கு ஒரு வசீகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு லவ்லாம் வரும். கல்யாணம் ஆனவங்களுக்கு ஃபேமிலியில் அந்யோன்யம் நல்லாயிருக்கும். ரொம்ப யோகமாக இருக்கக்கூடிய வெற்றிகரமாக இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம். பெருந்தேவி தாயாரை மனசார வணங்குங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. கனகாம்பர நிறம்னு சொல்லுவோம், அதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசாட்சியோடு இன்றைய நாள் நடந்து கொள்ளக்கூடிய நாள். பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனுக்கு சூரியன் புதனுடைய பார்வை. பாட்டு, நடனம், இயல், இசை, நாடகம் எல்லா விதமான கலைகளுக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு ஈர்ப்பு கொடுக்கும். எழுத்து துறைகளில் பெரிய அளவுக்கு சாதிக்கக்கூடிய தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய ரொம்ப கரெக்டாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். உங்களோட உங்கள் பசங்களுக்கு தான் ரொம்ப யோகமாக இருக்கும். எல்லா விதமான வெற்றியும் காணக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. மெயினாக மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஒரு எலெக்ஷனில் நிறைய வெற்றியை காணக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகன யோகம் ஏற்படக்கூடிய நாள். அதாவது வீட்டில் தான் புதுசாக வண்டி வாங்குவீங்க. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி நல்ல ரேட்டுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணி எலக்ட்ரிக்கல் வண்டியாக புக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய நாள். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலம் ஏதாவது விற்பனைக்கு வருதுன்னா இந்த நாள் உட்காந்து பேசி அதை முடிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கும். ஒரு சில விஷயங்கள் ரொம்ப பாசிட்டிவாக நடக்கும். எல்லாத்துலேயுமே வெற்றி காணக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோபதாபங்கள் இருக்கப்படாது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே கோவப்படக்கூடாது, எதுலேயுமே ஆக்ரோஷப்படக்கூடாது. எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பொறுமையாக செயல்படக்கூடிய நாளாக இருக்கப்படுறதும். எதிர்வினை ஆட்டக்கூடிய நபர்கள் யார் என்று கண்ணுக்கு தெரியக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. யாருன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. உங்கள் கூடயே இருப்பாங்க, ஆனால் ஏதாவது கொஞ்சம் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுவாங்க. இல்லை ஆஃபீஸ்லேயே கூடயே இருப்பாங்க, ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் நம்ம சரியில்லைங்கிற மாதிரி மேலிடத்துக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இன்றைய நாள் நல்லா மாறிடும். தைரியமாக இருக்கலாம். எந்த காரியங்களிலும் கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாள் மனமுருகி சுவாமிநாதனை வழிபாடு செய்யும்போது வெற்றி உறுதியாக உங்கள் வசமாகும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுவாமிநாத சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் பொன் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாள். நல்ல சுவையான உணவை அருந்தக்கூடிய நாளாக இருக்கப்படுது. வீட்டில் மன மகிழ்ச்சிக்கு எந்த குறையும் கிடையாது. எந்த விஷயமா இருந்தாலும் தைரியமாக இருக்கலாம். அரசாங்கத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். மனசு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள். எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு பண வரவுகள் தாராளமாக இருக்கும். தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம் ஒரு சில நபர்களுக்கு இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனமுருகி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் குருமார்களை வணங்கும் போது வெற்றி உங்கள் வசமாகும். ஏன்னு கேட்டால் குருவுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய விசாக நட்சத்திரத்தில் இன்றைய நாள் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். சூரியன் புதன் என்கின்ற ஒரு அற்புதமான கிரகங்கள், முழு ஒளி கிரகங்களுடைய பார்வை இருப்பது இன்றைய நாள் ஏற்றத்தை கொடுக்கிறது. அதனால் இந்த நாள் நிறைய பேருக்கு கடன் தீரும்.
கல்வி கடனாக இருந்தாலும் தீரும், வியாபாரத்திற்காக வாங்கியிருக்கக்கூடிய கடனாக இருந்தாலும் தீரும், பக்கத்து வீட்டில் அர்ஜென்ட்டுக்கு ஒரு 500 ரூபா வாங்கியிருந்தால் கூட தீரக்கூடிய அற்புதமான நாள். மன சஞ்சலம் இருக்காது, எல்லா காரியங்களும் தைரியமாக நேர்த்தியாக நின்று ஜெயிக்கக்கூடிய முடிக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சௌடேஸ்வரி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் இருக்கலாம். இன்றைய நாள் கண்டிப்பாக பிரயாணங்கள் செய்வீர்கள். வெளியூருக்கு இருக்கலாம், வேறு ஸ்டேட்டுக்கு இருக்கலாம், உங்கள் சொந்த பந்தங்களுடைய முக்கியமான இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். ஆனால் ஒரு சந்தோஷத்துக்கு எந்த குறையும் கிடையாதுன்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருப்பீங்க. ரொம்ப டீசெண்டாக ஒரு ப்ரெஷரே இல்லாத அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நிறையா பேருக்கு இன்றைய நாள் அம்பாளுடைய அனுகிரகம், திருப்புர சுந்தரி அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது. வாடாமல்லி நிறம்னு சொல்லுவோம். அதை நீங்கள் இன்றைய நாள் கிடச்சிதுன்னா ரொம்ப சந்தோஷமான நாளாக இருக்கப்படுது. தனுர் ராசியில் தனுர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்துலேயுமே வெற்றி ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். கௌரவம் தானாக தேடி வரும், பெரிய அளவுக்கு மரியாதை தேடி வரும், நிறைய பேருக்கு பணம் தேடி வரும், எதிர்பார்க்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் எல்லாமே தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இனிமையாக நின்று ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். செம்மையாக இருப்பீங்க. எல்லாமே உங்கள் வசமாகக்கூடிய நாளாக இருக்கப்படுது. உங்கள் இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. சிவபெருமான மனசார வணங்குங்க, நல்லா இருப்பீங்க. மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்க. மகர ராசியில் அது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேருக்கு வேலை கிடைக்காம உத்தியோகம் இல்லாமல் லே ஆஃப் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. சின்ன கான்ட்ராக்ட் லெவலில் வேலை கூட கிடைக்கல, பணம் போய் மாட்டியிருக்கு, பணம் வருமா வராதான்னு தெரியல. இந்த மாதிரி சங்கடங்கள் எல்லாமே இன்றைய நாள் தீரும். அதாவது லாபத்தில் நஷ்டமாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, ஆனால் முதல்லையே நஷ்டமாக இருந்ததுன்னா பெரிய பிரச்சனை. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே தீரும். ஓரளவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை மேனேஜ் பண்ணி உங்களுக்கு அந்த பணம் எப்படி வர வைக்க வேண்டும் என்கின்ற அதாவது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். மனசுக்கு ரொம்ப இனிமையான விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் உங்களுக்கு திருப்தி இருக்காது, எவ்வளோ வந்தாலும் பத்தாதுங்கிற மாதிரி தான் இன்றைய நாள் இருக்கும். ஆனால் ஜெயிச்சிடக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்பவுமே அற்புதமாக இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம். என்னதான் ஒரு சில விஷயங்கள் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு இருந்தாலும் இன்றைய நாளை பற்றி உங்களுக்கு எல்லாமே செட் ஆகும். குருவுடைய நட்சத்திரங்கிறது ரொம்ப ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். அது சுக்கிரனுடைய வீடாக இருக்கிறதுனால கண்டிப்பாக மாசாணி அம்மனை மனசார வணங்குவது பெண்களுக்கு உடம்பு பாதிப்புகள் நிவர்த்தியாகும். அதே மாதிரி தேவையில்லாத மனக்கவலைகளும் சரி, ஒரு தேவையில்லாத அலிகேஷன்னு சொல்லுவோம், பேரு கெடுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்தால் கூட அதெல்லாம் சரியாகக்கூடிய அற்புதமான நாள். மெயினாக வங்கிகளில் வாங்கியிருக்கக்கூடிய கடனை அடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. தாமரை நிறத்தை யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவுமே நல்லா இருப்பீங்க. மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமைக்கு எல்லைன்னு ஒன்று இருக்குது. அது இன்றைய நாள் கண்டிப்பாக உங்ககிட்ட வேணும் அப்படிங்கிறது தான் இன்றைய நாளுடைய மிக முக்கியமான ஒரு கருத்து. குரு இருக்கிறதுனால சம்டைம்ஸ் உடம்பு பாதிப்புகள், குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன மன வருத்தங்கள், அதாவது எதெல்லாம் தர்மமாக நடக்கணுமோ அதெல்லாம் தர்மமாக நடக்கலையேன்னு சொல்லி மனசில் ஒரு ஆதங்கம், இதெல்லாம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போகணும், கோவப்படக்கூடாது. மூணாவது முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மனை மனசார வணங்குங்க. உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே ரொம்பவுமே நல்லா நடக்கும். அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மனை மனசார வணங்குங்க. ஆண்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். ஒரு சில பேருக்கு வேறு ஸ்டேட்டுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய அற்புதமான நாள். மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா மேஷத்திற்கு நல்லா இருக்குது, சிம்மம் தனுசருக்கு பரவாயில்ல, மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். இன்றைய நாள் எல்லாருக்குமே நல்லது நடக்கணும்னு நான் எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவன் திரோணகுண்வந்து ததாஸ்திரம். நன்றி, வணக்கம்.